அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். 192 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசு சைராஜா. பிரான்சிஸ்கன் கப்புச்சின், நாள் 12/7/2024 வெள்ளி. பிரான்சிஸ் ஓநாயிடம், சகோதரர் ஓநாயே, இந்த அமைதி உடன்படிக்கையை செய்து அதை கடைபிடிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதால் வாழ்நாள் முழுவதும் உமக்கு குறைவுபடாமல் உணவு இந்த நகர மக்கள் கொடுக்கும்படி நான் செய்வேன் என்று உறுதி அளிக்கிறேன். இதனால் இனி நீ பசியால் ஒருபோதும் வாடப்போவதில்லை. ஏனெனில் நீர் உனது தணியாத தாகத்தினால் தான் மக்களை கடந்த காலத்தில் துன்புறுத்தினாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த அருளை நான் உனக்கு பெற்று தருவதற்கு சகோதரர் ஓநாயே, நீ எந்த மனிதரையும் எந்த விலங்கையும் ஒருபோதும் தீங்கு செய்ய போவதில்லை என்று எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். இதனை ஏற்று எனக்கு நீ சத்தியம் செய்து தருவாயா என்று கேட்டார். உடனே அந்த ஓநாய் தலை தாழ்த்தி சத்தியம் செய்வதாக தெளிவான அடையாளத்தை தந்தது. மேலும் பிரான்சிஸ், சகோதரர் ஓநாயே, நீங்கள் இந்த வாக்குறுதியில் தவற மாட்டீர்கள் என்று நான் நம்பும்படி உத்தரவாதம் தர வேண்டும் என்றார். பிரான்சிஸ் அதனது உத்தரவாதத்தை பெற தன் கரத்தை அதனிடம் நீட்டினார். அந்த ஓநாயும் தனது வலது பாதத்தை அவருக்கு முன்னால் தூக்கி பிரான்சிஸ் கரத்தின் மீது வைத்து தனது வாக்குறுதியிலிருந்து விலகப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தை அளித்தது. பிரான்சிஸ் ஓநாயிடம், சகோதரர் ஓநாயே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். எவ்வித தயக்கமுமின்றி இப்போது என்னுடன் வர வேண்டும். நாம் இந்த அமைதி உடன்படிக்கையை கடவுளின் பெயரால் முத்திரையிட்டு உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். பணிவுடன் ஓநாய் ஒரு சாந்தமான ஆட்டுக்குட்டியைப் போல அவரோடு உடன் சென்றது. அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. நீங்கள் விரும்பும் ஒரு பொருள் நீங்கள் விரும்பும் நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காத போது அது உங்களை தொந்தரவு செய்கிறது என்றால் அது உங்கள் எஜமானனாகிவிட்டது என்று அர்த்தம். நீங்கள் எதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்களோ உங்கள் மன அமைதியும் அதன் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. வெளியில் உங்களுக்கு எவ்வளவு அதிகமான எஜமானர் இருக்கின்றனரோ நீங்கள் அவ்வளவு குறைந்த மன அமைதியுடன் இருப்பீர்கள். நீங்கள் அனுபவிக்கும் மன அமைதித்தான் நீங்கள் சரியாக வாழ்வதற்கான ஆதாரம். பழக்கங்கள் உங்கள் அமைதியை கெடுக்கின்றன. எனவே அனைத்து பழக்கங்களும் தவறானவை. மன உறுதி முடியா சக்தியின் ஊடாக உருவாக்கப்படுகிறது. முடியா சக்தியை கடைபிடியுங்கள். உங்களை தொந்தரவு செய்த விஷயத்தை ஒரு வாரம் செய்யாமல் இருங்கள். ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் அதை செய்யுங்கள். ஆனால் நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கிடைக்காமல் போவது உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்வதாக இருந்தால் முடியா சக்தியை இன்னொரு வாரத்திற்கு கடைபிடிங்கள். அந்த விஷயத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் வரை அல்லது அது உங்களுக்கு ஒருபோதும் தேவையில்லை என்ற நிலை வரும் வரை இதை தொடர்ந்து கடைபிடியுங்கள். ஒரே நேரத்தில் ஒரு வாரம் என்று எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதற்குமான ஒரு வெற்றியை அடையுங்கள். அசிசியாரும் அவ்வாறு செய்து அருள் வாழ்வில் முன்னேறினாள். நாளை சந்திப்போம்.